சவுண்டரத்துக்காவோட ஜோக்க சேர்ந்துட்டாண்டா. ஆமா என்ன குழந்தை அத்தாச்சி, நீ போய் மருந்து வாங்கிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். சினிமா நோட்டீஸ் பாத்தியாக்கும். உன் பேர் என்ன? சவுந்தரம். சவுந்தரம் பொருத்தமான பேரு. சவுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். இந்த அழகான உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருதுங்க. எத்தனை நாளா எப்படி வருது? 2-3 மாசமா வருதுங்க. அப்படியா? என்ன வயசாச்சு? 24 ஆகுது. பிள்ளைங்க இருக்க? புள்ள இல்லைங்க. புருஷன் என்ன பண்றான்? அது சிங்கப்பூர்ல இருக்குதுங்க. போய் எவ்வளவு நாளாச்சு? அது ஆயிடுச்சுங்க முழுசா 8 வருஷம். ஓ, 8 வருஷம் ஆச்சா? ஐசி, இப்பத்தான் காரணம் புரியுது. அந்த அறைக்குள்ள போய் உட்காரு. அண்ணே, எனக்கு ஒரு போஸ்டர் தரியா? இல்லைன்னா சினிமா எடுத்து நினைச்சியா? ஒரு போஸ்டர் வேலை 3 ரூபாய் ஆகுது. எங்க எழுந்துரு. ஏன் விலகி போயிட்ட? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. கன்னி வேட்டை எப்படி இதை பாத்துறது? ஏன் ரொம்ப அவசரமா கூப்பிட்ட? வெளியில ஏகப்பட்ட பேஷண்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நான் என்ன இங்க விளையாடிக்கிட்டா இருக்கேன்? எவ்வளவு முக்கியமான வேலை சார். வயிற்று வலி துடியா துடிக்கிறாங்க. வயிறுன்னு இருந்தா வலி இருக்கத்தாயா செய்யும். சவுந்தரம், இன்னைக்கு சமயம் சரியில்லை. நாளைக்கு வா, எல்லாருக்கும் கடைசியில வா. நாளைக்கு மதிய சாப்பாடு உனக்கு இங்கதான். நான் உனக்கா காத்துக்கிட்டே இருப்பேன். வந்துடாம வா. அப்படியே இந்த மருந்து வாங்கி சாப்பிடு. சவுந்தரம், இன்னைக்கு சமயம் சரியில்லை. நாளைக்கு வா, எல்லாருக்கும் கடைசியில வா. நாளைக்கு மதிய சாப்பாடு உனக்கு இங்கதான். நான் உனக்கா காத்துக்கிட்டே இருப்பேன். வந்துடாம வா. அப்படியே அதுக்கு என்ன? பிரியமுள்ள தங்கை பாஞ்சாலிக்கு அண்ணன் சிங்காரம் அநேக ஆசீர்வாதம் செய்து எழுதி கொண்டது. இப்பவும் நானும் உன் அத்தாட்சியும் பெருமாளும் சுகசேமம். இதுபோல் தானும் மாப்பிள்ளையும் இருக்கும் சுகசேமங்களை அறிய ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். இப்பவும் வருகிற சித்திரை மாதம் 15ஆம் தேதி நமது ஊரில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புஷ்ப விழா நடைபெற இருப்பதால் தானும் மாப்பிள்ளையும் தவறாமல் வந்து சேர வேண்டியது. வேணும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை. கேரளிப்பட்டி முத்துமாரியம்மன் திருவிழான்னா 8 கண்ணு விட்டு இருக்குமே. இன்னைக்கு என்ன தேதி? வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10, திங்க 11, செவ்வாய் 12, புதன் 13. நாளைக்கு காலைல புறப்பட வேண்டியதுதான். திருவிழா கடையில எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வருவீங்க? ராசாமா கேட்டதுக்கு ராசியத்துல அட்டி இல்ல. உனக்கு என்ன அத்தை வேணும்? கல்யாணம் நடக்கணும்னு ஆத்தா சன்னதியில குங்குமம் வாங்கிட்டு வர சொல்ற. உனக்கு என்ன அத்தா? வீமசூரம் கணக்கா? அத்தை மகனும் மாமா மகனும் உன்னை கட்டிக்க காத்துட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சொல்லுது? அண்ணா அத்தை மகனை கட்டிக்க சொல்றாங்க, அத்தாச்சி அவங்க தம்பியை கட்டிக்க சொல்றாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நம்ம கையில என்னக்கா இருக்கு? அந்த ஆண்டவன் எங்க முடி போட்டிருக்கானோ. இருங்கக்கா, குங்குமத்துக்கு காசு எடுத்துட்டு வரேன். அத்தா என்ன அத்தா, நான் போட்டு வாங்கிட மாட்டேனா? நல்லா வாங்கிட்டு வருவீங்க. ஆனாலும் நான் தரது தானே முறை. தங்கமான திருவிழாவுக்கு ராக்கு வருவா. அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதை கேட்கணும். இந்த பெருமா பயலுக்கு பொறி வாங்கிட்டு போனோம்.
இல்லனா அவன் அரிப்பான். இந்த அண்ணா உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த லட்சணமான மாப்பிளைய கூட்டியாரோன்னு. என்ன சவுந்தரத்தக்கா காரியாவட்டிக்கா போற? ஆமா. ஏன்? நானும் காரியாவட்டிக்குத்தான் போறேன். ஆமா, என்ன இந்த நேரத்துல கிளம்பிட்ட? எல்லாம் வேலையாத்தான். நீ எதுக்கு போற? 2 நாளா எங்க வீட்டாளு வீட்டுக்கு வரல. பார்த்து 2 சட்டம் போட்டுட்டு நிறைய கொல்லையில புடலங்காய் காய்ச்சி கிடந்தது. அதையும் கடையில போட்டுட்டு காசு வாங்கிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஆமா, காரியாபட்டி டாக்டர் உனக்கு தெரியுமா? ஏ எது கேக்குற? காரியமாத்தான். 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்தேன். உனக்கு நெஞ்சு வலின்னு சாமி கண்ணு டாக்டர் கிட்ட கூட்டு போச்சா? அவர் கைப்பட்ட உடனே சௌரியமாயிடுச்சாமில்ல சொல்லுச்சு. அதுக்கு என்ன இப்போ? உனக்குதான் டாக்டர் தெரிஞ்சவராச்சு, நீயும் ஆஸ்பத்திரிக்கு வந்தா சேவலாமேன்னு பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வர எனக்கு நேரம் இருக்காது, எனக்கு வேற வேலை இருக்கு. சவுந்தரத்தக்கா உள்ள 5 ரூபா, நீ 5 ரூபா, நீ 10 ரூபா. வை. ஆடுது 4, டைமண்ட் ராட்டா, ஆடுது 6, கிளாவர் 10. சவுந்தரத்தக்கா கைமாறிட்டா. அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சினிமா கொட்டைக்கு வந்துடுறேன். உன் வேலையை முடிச்சுக்கிட்டு நீ அங்கேயே வந்துரு. ஆச்சி கூட வந்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். என்ன உள்ள எங்க நினைக்கிற? ஆமா, பொண்டாட்டி இருக்காளா செத்தாளான்னு உனக்கு என்ன கவலை? என்ன 2 நாளா வீட்டுல ஆளையே காணோம், செலவுக்கும் பணம் கொடுக்கல. 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் கிட்ட காட்டலான்னு வந்தேன். என்ன இப்படி ஊரை சுத்திக்கிட்டு தெரியற? சினிமா கொட்டால ரிப்பேர் நடக்குது போல, இப்ப கூட அவசரமா அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். சரி வா போலாம், பணம் வாங்கி தர்றேன், வாங்கிட்டு வந்துடுவேன். சவுந்தரம் ஏன் இன்னும் வரல? இவ வருவான், நான் எல்லா பேஷண்ட்ஸையும் அனுப்பிச்சிட்டு காத்துட்டு இருக்கேன். ஏன் சவுந்தரம் இவ்வளவு லேட்டு? நான் அப்பவே வந்துட்டேங்க. எங்க ஊர் சென்னையில ஒண்ணு தொட்டுக்கிட்டே வந்துருச்சு, அதுவும் ஆஸ்பத்திரி தான் வரேச்சு. அது தொலைஞ்சதுக்கு அப்புறம் வரலான்ட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன். அது என்ன டிஃபன் கேரியர்ல? கோழி குழம்பு. இந்த சவுந்தர கோழி சமைச்சா ஊரே மணக்கும்னு சொல்லுவாங்க. போயிட்டு வரமுல, நீ மருந்து வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போ. சீக்கிரம் வந்து சேரு. போச்சு, என் மானமே போச்சு. இனிமே ஊருப்புற தம் கடிச்சிட்டு தான் மறுவேலை பாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ வீணா பயப்படுற சவுந்தரம். அவ அடுத்தவங்க வரைக்கும் வந்து பார்த்துட்டு யாரையும் காணலேன்ட்டு திரும்பி போறா. நீ தைரியமா இரு. உங்களுக்கு என்ன ஆம்பளைங்க, தைரியமா பேசுங்க. நான் இல்ல மாட்டிக்கிட்டேன். நான் வரல. ஆனா உனக்கு கூட என்னையா வேலை? சக்கரம் இல்ல, நாளைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, வீரப்ப மச்சான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. யோ, நல்ல வேலையாத்து முடியா. நான் திருவிழா பார்த்துட்டு வர்றதுக்குள்ள ஆத்தா புண்ணியத்தில் நீ வேலைக்கு சேர்ந்துடணும். சேர்ந்துட்டா ஆத்தாளுக்கு நான் மாவுல வைக்கிறேன். ஆத்தா என்னையா சம்பளம் கிடைக்கும்? 7-8 ரூபாய் கிடைக்குமா? அடியாத்தி, அவ்வளவு சம்பளம் கிடைச்சா 2 வருஷத்துல மச்சு வீடு கட்டிடலாமே. அதுக்காக தான் வீரப்ப மச்சான் ரொம்ப முயற்சி பண்ணுது. புண்ணியவா நல்லா இருக்கணும். அது பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அப்ப நான் சாயந்தரம் ஊருக்கு கிளம்புறேன். வீட்டுல அரிசி இல்ல. நாட்டாம வீட்டுல சாப்பிட்டுக்க. ஏதாச்சும் வேணும்னா சவுந்தரத்தக்கா வீட்டுக்கு போ. நான் 1 மாசம் வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன். ஊருக்கு போறியா? வேற சம்பளத்தை கொண்டுட்டா அதுக்கப்புறம் சொன்னல. பாஞ்சாலியோ,
பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி. என்ன ராமாயக்கா ஆஸ்பத்திரிக்கு போனியாம்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? நான் எங்க டாக்டரை பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு போனவ டாக்டரை பார்க்காம வேற ஆற பார்த்தா? அந்த கன்றாவிய ஏன் கேக்குற? கொஞ்சம் நெருப்பு கொடுத்தா கொண்டா. கருமம் கருமம். வாயே வாடிங்க கிட்டாவா? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேனா? அவளும் அந்த டாக்டரும் எவ அவதாண்டி. என்ன? ஒண்ணு இல்ல. யாருக்கு? இப்ப கோழிக்கறி சதறி போச்சு. இன்னொரு தடவை இப்படி நடந்தா உன் கறி சதறி போகும். போவிட்டு நெல்லு. பாரு என்ன இது? சிகரெட். என்ன செஞ்சேன்? தூக்கி போட்டீங்க. இப்ப என்ன செஞ்சேன்? நசுக்கிட்டீங்க. இதே கதிதான் உனக்கும். ஜாக்கிரதை.